இப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து மென் இருக்காங்க அண்ட் டேஸ். இப்போ சப்போஸ் மென் வந்து 10 பேர் இருக்காங்க. 10 பேர் வந்து 4 டேஸில் ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சப்போஸ் அதே மென் வந்து இப்போ 20 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ 20 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னா இப்போ ஆல்ரெடி 10 இருக்காங்க, இது கூட ப்ளஸ் 10 ஆட் ஆகிருக்கு. டோட்டலாக 20 பேர் இருக்காங்க. அப்போ டேஸ் எவ்வளோ ஆகுன்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து கொஷின். இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா மென் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, டேஸ் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து சேம் ஏரியா தான். இது எப்படின்னா இப்போ ஒரு ஏரியா இருக்குது, லேண்ட் இருக்குது. இதை வந்து எப்படின்னா 10 பேர், டோட்டலாக 10 பேர் எத்தனை நாள், 4 நாள். ஸோ இதை வந்து நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். 1 2 3. இது வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்டு, தேர்ட் டே, ஃபோர்த்து டே. இங்கே வந்து மேலே எத்தனை மென் வேலை செய்கிறாங்க, 10 பேர். ஸோ இந்த சேம் 10 பேர் தான் எல்லா டேஸும் ரிப்பீட் ஆகுறாங்க. இங்கே ஒரு நாளைக்கு எத்தனை பேர், 10 பேர் வேலை செய்கிறாங்க. சேம் இங்கேயும் 10 பேர், அவங்களும் சேம். செகண்ட் டே அவங்க தான் வேலை செய்கிறாங்க, தேர்ட் டேவும் சேம் 10 பேர் தான். ஸோ இதுவும் நெக்ஸ்ட் டேவும் ஃபோர்த் டேவும் சேம் 10 பேர் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, டோட்டலாக 4 டேஸ்க்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னா இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, 10 10. ஸோ 10 into 4 equal to 40 men தேவைப்படுறாங்க. டோட்டலாக 10 பேர். ஆனால் ஒரு நாளைக்கு வந்து 10 பேர் போதும். ஸோ டோட்டலாக 40, ஒரு நாளைக்கு 10 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ இதோட ஏரியா வந்து சேம் தான், ஆனால் டிவிஷன் தான் டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே வந்து மென் வந்து 20 பேர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா சேம் ஏரியா தான், ஏரியாவில் வந்து எந்த இதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து மென் வந்து 20 பேருன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 20 பேர்னால் இப்போ என்ன பண்ணலான்னா இது ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஒரு 10 வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு நாளைக்கு 20 பேர் செய்வாங்க. எகெயின் இங்கே இருக்கிற 10 வந்து இது கூட ஆட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டே வந்து 20 வேலை செய்வாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டேவும் அதே 20 தான். இது எப்படின்னா இங்கே டோட்டல் ஏரியா இருக்குது, அந்த டயக்ராம் எப்படி சேஞ்ச் பண்ணலையோ அதே மாதிரி கடைசியில் இங்கே என்ன வேல்யூ வருமோ அதே வேல்யூ தான் இங்கே வரணும். ஸோ 40. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம 10 into 4 equal to 40. இந்த ஈக்குவேஷன் இங்கேயும் பேலன்ஸாக இருக்குது, இங்கேயும் பேலன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே 10க்கு பதிலாக 20 போடுறோம், இன்டூ சம்திங் ஈக்குவல் டு இங்கே என்ன வரணும் 40 வரணும். இதுதான் அதோட சிம்பிள் லாஜிக்கே. இதுதான் அதோட சிம்பிள். ஈக்குவேஷனுக்கு அப்புறம் எல்லாமே சேமாக இருக்கணும். இங்கே என்ன வேல்யூ இருக்கும் சேம் வேல்யூ இங்கே ரிப்பீட் ஆகணும். 10க்கு பதிலாக 20 போட்டோம். அப்போ இங்கே என்ன போட்டோம்னா நமக்கு 40 கிடைக்கும். வெரி சிம்பிள் 2. ஸோ இப்போ இங்கே 10 இங்கே வந்து 2 டேஸில் முடிச்சுடுவாங்க சேம் ஒர்க்கை. அதுதான் அதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா வந்து இங்கே நம்ம என்ன எழுதுவோம் 10 போடுவோம், 10 men. இங்கே வந்து 20, இங்கே 10. ஸோ இங்கே வந்து மென் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படின்னா டேஸ் டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் போட்டு இது எப்படி எழுதுவோம், இங்கே எக்ஸ் போடுவோம், இங்கே 4 போட்டு ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி. ஸோ 10 into 40 equal to 20 into x. ஸோ இதையும் கேன்சல் பண்ண 2 times, இதையும் கேன்சல் பண்ண 2. ஸோ அட்லாஸ்ட் x equal to 2. இதுதான். ஆனால் பேசிக்காக என்னது இதுதான், அதோட ஹிடன் லாஜிக்கு இதுதான். இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 4ஆக இருக்கும், 4 நாளாக பிரிச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 2ஆக இருக்கும். ஆனால் இங்கேயும் 40 தான் இருக்கும், இங்கேயும் 40 தான் இருக்கணும். புரியலன்னா சொல்லுங்கள், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.